ஸோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மஞ்சப்பொடி மாமா பைய சாட்டை துரைமுருகனை பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ நாம் தற்கூரிய கட்சி சேர்ந்த சாட்டை துரைமுருகன் இவன் தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் தமிழக வெற்றி கழகத்தை குறித்து எந்த அளவுக்கு அவதூறு பார்ப்பணுமோ அந்த அளவுக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ தினம் ஒரு வீடியோ போட்டு நம்ம கட்சியை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி பேசணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு போயிட்டு கமாண்டு கொடுக்குறத விட அவனுக்கு வந்து வீடியோ மூலமாக நம்ம வந்து ஒருத்தவங்களும் வந்து வீடியோ போட்டால் அந்த நாயை வந்து கிளின்னு கிழிக்கணும். கிழிச்சாதான் வந்து அது வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எதிரி தான் முடிவு பண்ணுறான் அப்படிங்கிறத தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் தான் நம்மளோட எதிரி வந்து என்ன ஆயுதம் எடுக்க ஆரம்பிக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் நம்மளும் எடுக்கணும். ஸோ அதனால் போய்ட்டு அவன் வீடியோ போடுறான், அவனுக்கு போய் நம்ம கமாண்டு போடணும் அப்படிங்கும்போது அவன் வந்து அதை வந்து ரசிக்கிறான். ஏன்னா சரி ஓகே நம்ம பேச அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, ட்ரிகர் ஆகி நமக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க. கமெண்ட் போடும்போது என்ன ஆகுது, அவனுக்கு வியூஸ் வரும்போது என்ன ஆகுது, அவனுக்கு காசு வருது. ஸோ அதனால் வந்து அவன் காசுக்காக பீத்திங்கிறவன், ஓகேவா. ஸோ காசுக்காக பீத்திங்கிறவன் வந்து அதை வந்து நீ என்ன தான் அவன் குடும்பத்தை வந்து அசிங்கமாக பேசினாலும், அவனை பற்றி அசிங்கமாக பேசினாலும் அவன் வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு முக்கியம் காசு தான் முக்கியம். சூடு சொரணை வெக்கம் மானம் உள்ளவன்லாம் வந்து சரி என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. ஆனால் அவனுக்கு அந்த சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து காசுக்காக விற்றுட்டாங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து அவன்கிட்ட போய்ட்டு நம்ம போய் கமாண்டில் போயிட்டு அவனுக்கு வந்து நான் உங்கள் அண்ணன் அப்படி பேசியிருக்காரு அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே வீடியோ போடுங்க. தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாருமே வீடியோ போட்டு அந்த நாய்க்கு வந்து ஒரு பாயிண்டாவது பேசி அவனை எதிர்த்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா அந்த நாயோட வாயை மூடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் வீடியோ போடுறான் அப்படின்னா அவனுக்கு நிறைய வியூஸ் போகுது. ஸோ வியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறத விட அவனுக்கு வந்து ஈழ தமிழர்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோஸ்ட்லி சீரியல் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க. ஸோ அதில் தான் வியூஸ் அதிகமாக போகும். ஆனால் அரசியலில் வந்து வியூஸ் ஏன் இவங்களுக்கு அதிகமாக போகுது அப்படின்னா ஈழத்தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுது. வியூஸ் அதிகமாக போகிறதுனால என்னத்தை வேணால் கக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாய் கக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் தமிழக வெற்றி கழக தோழர்கள் வியூஸு போகலனாலும் பரவாயில்ல, அவனை வீடியோ போட்டு திட்டுங்க, வீடியோ போட்டு அவனுக்கு பதிலடி கொடுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிறேன். அந்த நாய் இப்போ வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து இந்த ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, மை டிவிகே ஆப். ஸோ அந்த ஆப் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ 67, 77 நடந்த அதே அரசியல் கால சூழ்நிலையில் தாங்க நம்ம 2026 நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த 67, 77 ஆண்டில் வந்து ஆட்சி அதிகாரம், அதிகார பலம் இது ரெண்டுத்தையுமே எதிர்த்து ஒரு புது கட்சினால் ஜெயிக்க முடியறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதே சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கு 2026.